Hi students, Nitish Max plus 2 la exercise 1.4 la question number 5. So இது முன்ன வீடியோஸ்ல question number 2, 3, 4 னு 3 word problems பார்த்திருப்போம். அந்த sumsலாம் வந்து 2 by 2 matrices பேஸ் பண்ணி வரும். 3 மார்க்ல கேட்கலாம். இது 5 மார்க்ல கேட்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இதுவும் ஆஸ் யூஸ்வல் கொஸ்டின் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டா தென் கிராமர்ஸ் ரூல் மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்க, என்ன மீனிங் புரிஞ்சுங்க. A family of 3 people went out for dinner in a restaurant. ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, ஒரு ஃபேமிலி 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் 2 தோசை 3 இட்லி அண்ட் 2 வடைஸ் இஸ் 150. அப்போ இங்கே என்ன 3 கான்செப்ட்னா தோசை இட்லி வடை, அதை முதல்ல டிஃபைன் பண்ணுங்க. லேட் காஸ்ட் ஆஃப் எ தோசை ஈக்குவல் டு ருபீஸ் எக்ஸ்ன்னு வைங்க. ஓகேங்களா? அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ஒன் எ இட்லி அப்படின்னு சொல். காஸ்ட் ஆஃப் அன் இட்லி ஈக்குவல் டு ருபீஸ் ஒய்ன்னு வைங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? வடை. அப்போ காஸ்ட் ஆஃப் எ வடை ஈக்குவல் டு இசட் அப்படின்னு வைங்க. ஓகேவா? இப்போ XYZ டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, காஸ்ட் ஆஃப் 2 தோசைனா 2x. நெக்ஸ்ட் 2 இட்லி 2y, தென் 2 வடைஸ். அப்போ 3 இட்லி and 2 வடை plus 2z equal to எவ்வளோ? 150. நெக்ஸ்ட் பாருங்க, காஸ்ட் ஆஃப் 2 தோசை 2x, 2 இட்லி plus 2y plus 4 வடை 4z, அதோட காஸ்ட் எவ்வளோ? 200. தென் அடுத்து காஸ்ட் ஆஃப் 5 தோசையும், அப்போ 5x plus 4 இட்லிஸ், அப்போ 4y plus 2 வடை, அப்போ 2z ஈக்குவல் டு இப்போ எவ்வளோ காஸ்ட்டு? 250. அப்புறம் லாஸ்ட்டில் அவங்க த ஹேட் 3 தோசை அண்ட் 6 இட்லிஸ் அண்டு 6 வடைஸ்ன்றது அது ஃபைனலாக பார்த்துக்குவோம். இப்போ 3 ஈக்குவேஷன் ஒன்று கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி காஸ்ட் ஆஃப் 1 தோசை 1 இட்லி 1 வடையோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ். இப்போ மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்ன வரும்? 2 3 2, then 2 2 4, next 5 4 2, எல்லாமே பாசிட்டிவ் தான். XYZ வேரியபிள்ஸ் வந்து XYZ. ஈக்குவேஷனுக்கு அந்த சைடில் 150 200 250. ஓகே, ஸோ AX ஈக்குவல் டு B. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபஸ்ட் என்ன சால்வ் பண்ண போகிறோம்? டெல்டா ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். டெல் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A, தட் இஸ் இந்த A மேட்ரிக்ஸ்லேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 2 இன்ட்டு இதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 2 2s are 4 மைனஸ் 4 4s are 16 மைனஸ் 3 இன்ட்டு இதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 2 2s are 4 மைனஸ் 5 4s are 20. Then last plus 2 into இதோட corresponding row column போக 2 4s are 8 minus 5 2s are 10. Okay, இதை simplify பண்ணுறோம். 2 into 4 minus 16 minus 12 minus 3 into 4 minus 16 20 minus 16 plus 2 into 8 minus 10 minus 2. ஓகேங்களா? இப்போ 2 into minus 12 minus 24 minus 3 into minus 16 plus 48 plus 2 2s are plus into minus 2 into minus 2 minus 4. ஸோ இப்போ minus 24 ஒரு minus 4 minus 28, 48 minus 28 என்ன வரும்? 20. 48 minus 28 20. ஓகேங்களா? டெல்டாவோட ஆன்சர் 20. இது not equal to 0, therefore A is non-singular. ஓகேங்களா?
இப்போ டெல் முடிஞ்சது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஆஸ் யூஸ்வல் del 1. ஸோ del 1 equal to determinant of, ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் இந்த சைடு இருக்கிற பி மேட்ரிக்ஸ் பி 150 200 250. செகண்ட் தேர்ட் காலம் ஆஸ் யூஸ்வல் 3 2 4 2 4 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து எல்லாமே 50 டேபிளாக இருக்கா, அதனால் டேக் 50 ஃப்ரம் C1. காலம் 1லேருந்து 50 வெளில எடுத்துட்டா 50 டிட்டர்மினன்ட் ஆஃப் 53 சார் 54 சார் 55 சார். ஸோ இங்கே 3 2 4 2 4 2 ஆஸ் யூஸ்வல். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணால் பெரிய நம்பர்ஸ் கஷ்டமாக இருக்குன்றதுனால 50 இன்ட்டு இதுக்குள்ளே இந்த டிட்டர்மினன்ட்டு 3 இன்ட்டு இதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 2 2s are 4 minus 4 4s are 16 minus 3 இன்ட்டு கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 4 2s are 8 minus 5 4s are 20. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 4 4s are 16 minus 5 2s are 10. ஓகே, ஸோ இப்போ 50 இன்ட்டு இந்த ஆன்சர் 3 into 4 minus 16 minus 12 minus 3 into 8 minus 20 minus 12 plus 2 into 16 minus 10 6. ஓகேங்களா? இப்போ என்ன வருங்க? 50 into 3 minus 12 minus 36 minus 3 into minus 12 plus 36 2 6 are 12. இப்போ 36 36 cancel ஆகிடும். அப்போ 12 50 into 12 600 5 12s are 60 இல்லையா 600. அப்போ del 1ஓட ஆன்சர் என்ன வருது? 600. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி del 2 கண்டுபிடிப்பார். இப்போ del 2 equal to determinant of இந்த ஃபர்ஸ்ட் காலம் as usual 2 2 5. இந்த செகண்ட் காலம் மட்டும் பி மேட்ரிக்ஸ் எழுதுறோம் 150 200 250. ஓகே, தேர்ட் காலம் as usual 2 4 2. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன செய்கிறோன்னா டேக் 50 ஃப்ரம் C2. ஃப்ரம் காலம் 2லேருந்து செகண்ட் காலத்துலேருந்து 50 காமனாக வெளில எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 50 இன்ட்டு மீதி என்ன வருது? இது 2 2 5 as usual. இது 2 53s are 150 54s are 200 55s are 250. இந்த 2 4 2 as usual. ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 50 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த 2 கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 4 2s are 8 minus 5 4s are 20 minus 3 இன்ட்டு இந்த 3ஓட கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 2 2s are 4 minus 5 4s are 20 plus 2 கடைசி எலிமெண்ட் plus 2 இன்ட்டு ரோ காலம் போக 2 5s are 10 minus 5 4s are 20. ஓகே, இப்போ 50 இன்ட்டு 2 into 8 minus 20 minus 12 minus 3 into 4 minus 20 minus 16 plus 2 into 10 minus 20 minus 10. இப்போ therefore 50 into finally 2 into minus 12 minus 24 minus 3 into minus 16 plus 48 2 into minus 10 minus 20. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50 into minus 24 minus 20 பார்த்தீங்கன்னா minus 44 48 minus 44 4 தான் வரும். அப்போ 50 into 4 200. ஸோ 50 into 4 என்ன வருது? 200. அப்போ del 2ஓட ஆன்சர் 200. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் del 3 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ del 3 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த ஏ மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏ மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு செகண்டு காலம் ஆஸ் யூஸ்வல் 2 2 5, செகண்ட் காலம் 3 2 4. இந்த தேர்ட் காலத்துக்கு மட்டும் பி மேட்ரிக்ஸ் 150 200 250. ஓகேங்களா?
இது del 3. இப்போ del 3 நம்ம expand பண்ணுறோம் as usual. So இதில் என்ன செய்கிறோன்னா take 50 from C3. column 3லேருந்து 50 காமனாக வெளில எடுத்துட்டா 50 into determinant of 2 2 5 first column 3 2 4 second column third காலத்தில் 50 வெளில போயிடுச்சு இல்லையா அப்போ 53 சார் 54 சார் 55 சார் இதுதான் பேலன்ஸ் இருக்கும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் 50 into using first row 2 into corresponding row column போக 2 5s are 10 minus 4 4s are 16 minus 3 into இந்த 3 ஓட corresponding row column போக 2 5s are 10 minus 5 4s are 20 lastல plus 3 into corresponding row column போக 2 4s are 8 minus 5 2s are 10 ஓகேங்களா. இப்போ இதை வந்து simplify பண்ணுறோம் 50 into 2 into 10 minus 16 வந்து பார்த்தீங்கன்னா minus 6 minus 3 into 10 minus 20 minus 10 plus 3 into 8 minus 10 minus 2. So therefore 50 into 2 into minus 6 minus 12 minus 3 into minus 10 plus 30 3 into minus 2 minus 6. இப்போ 30 minus minus 12 minus 6 minus 18 30 minus 18 12 அப்போ 50 into 12 50 into 12 னா என்ன வரும் 600 அப்போ del 3 வந்து பார்த்தீங்கன்னா 600 ஓகேங்களா. இப்போ del 1 del 2 del 3 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இயர் நம்ம வந்து இங்கே பார்த்து எழுதிக்குவோம் இங்கே என்னென்ன கண்டுபிடிச்சோன்றது. டெல்டா அப்படின்றது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்குன்னா டெல்டா ஈக்குவல் டு இது இங்கே இருக்குது பாருங்கள் என்ன ஆன்சர் 20 டெல்டா வந்து 20 del 1 ஈக்குவல் டு பார்த்தீங்களன்னா இது இருக்குங்க இல்லையா இந்த 600 கடைசியாக எழுதி வச்சுருப்போம். தென் del 2 பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்கா 200 del 2 ஈக்குவல் டு 200 del 3 ஃபைனலாக என்ன இருக்குது 600 del 3 ஈக்குவல் டு 600. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஆன்சர்ஸ் முதல்ல கண்டுபிடிப்போம். x equal to del 1 by delta that is delta 1 by del 1 எவ்வளோ 600 by 20 0 0 cancel ஆகிடும் 2 1s are 2 30s are அப்போ x ஓட ஆன்சர் இது. நெக்ஸ்ட் என்னது y ஓட ஆன்சர் y equal to del 2 by delta that is del 2ன்றது இங்கே என்ன நான் எழுதி வச்சுருக்கோம் 200 by 20 so 200 by 20 னா எவ்வளோ 10 and ஃபைனலாக z equal to del 3 by delta del 3 by delta del 3 எவ்வளோ 600 by 20 இது 30. ஸோ இப்போது காஸ்ட் ஆஃப் ஒரு வடை தோசை இட்லி எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு சரிங்களா. ஸோ இது வந்து என்னது 30 rupees அப்படின்றது காஸ்ட் ஆஃப் எ தோசை காஸ்ட் ஆஃப் 1 தோசை. இது வந்து 10 rupees காஸ்ட் ஆஃப் 1 இட்லி. தென் இது என்னது 30 rupeesன்றது காஸ்ட் ஆஃப் 1 வடை. ஆனால் இதோட வந்து ஆன்சர் முடியல. அவங்க வந்து காஸ்ட் ஆஃப் 1 இட்லி 1 தோசை அதெல்லாம் என்னன்னு கேட்கல. ஃபைனலாக கூட என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு திரும்ப பாருங்கள். த ஃபேமிலி 350 they are having and they had 3 தோசை 6 இட்லி and 6 வடையம். அப்போ we have to find the value of என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் to find அவங்க என்ன கேட்குறாங்க 3 தோசை that 3 தோசை 3x plus 6 இட்லி 6y plus 6 வடை plus 6 z. இப்போ இதில் இந்த XY செட்டோட வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3 இன்ட்டு காஸ்ட் ஆஃப் 1 தோசை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 30 ப்ளஸ் 6 இன்ட்டு காஸ்ட் ஆஃப் 1 இட்லி 10 ப்ளஸ் 6 இன்ட்டு காஸ்ட் ஆஃப் 1 வடை எவ்வளோ 30. ஸோ 90 3 30s are 90 6 10s are 60 6 30s are 180. அப்போ therefore 90 150
ஒரு 180 330. அப்போ அவங்க எவ்வளோ காஸ்ட் ஆகுது? 330 ஆகுது டோட்டல் காஸ்ட். they had 330. they had rupees 350. அவங்க கையில் கொஸ்டினில் பார்த்தீங்களான்னு தெரியும் 350 rupees இருக்குதான். இப்போ சாப்பிட்ருக்குது எவ்வளோக்கு? 330 தானே. அப்போ therefore the family can able to pay the bill because அவங்க சாப்பிட்டது வந்து 330 தான் வருது, ஆனால் அவங்க கையில் 350 இருக்குது. அப்போ கரெக்டாக என்ன செய்வாங்க? பில் பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு 5 மார்க் கொஞ்சம் லென்த்தியாக வரும். கால்குலேஷன்ஸு கரெக்டாக நீங்கள் போடணும். வெறும் அந்த தோசை இட்லி வடையோட காஸ்ட்டு கண்டுபிடிச்சதோட சம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. அவங்க கடைசியாக கேட்டிருக்கிறது அந்த ஃபேமிலி இவ்வளோ சாப்பிட்ருக்காங்க, அவங்க மேனேஜ் பண்ண முடியுமா, பில் பே பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.